சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்எஸ்பி ரோட்டில் வந்து சீனா பாய் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லணும். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டாலே பயங்கரமாக தெறிக்க விட்டுருக்காரு. கடையில் 2 ஐட்டம் தான் வச்சுருக்காரு. என்ன ஐட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டேன். அந்த ஐட்டம் வந்து நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிவாங்க. அப்படியே சவுகார்பேட்டில் தான் இருக்குது, அப்படியே வந்துட்டே இருங்க. வாங்க 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 போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி போஸ் ரோட்டில் சவுகார்பேட்டில் சீனா பாய் டிஃபன் சென்டரில் இருக்கும். அண்ணன் பயங்கர பிஸியாக இருக்காரு. நான் மட்டும்தான் வெட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சந்தான கிருஷ்ணன். சூப்பர்ண்ணா. அண்ணா நம்ம கடையை பற்றின ஹிஸ்ட்ரியா அப்படியே அள்ளி விடுங்க. நான் நாள் ஆச்சு நம்ம கடை ஆரம்பிச்சு? 4 இல்லை வருஷம். வருஷங்களா? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 76லேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. 99ல் தான் அந்த கடை எடுத்தோம். 76ல் அப்பா அம்மா ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் கூட எங்கள் அண்ணனுங்க, பெரிய அண்ணனுங்க 2 பேர் இருந்தாங்க. நான் வந்து 8 வயசில் வந்து இங்கே பிளேட்டு கழுவ வந்தவன். இப்போ வந்து நான் தோசை மாஸ்டர் ஆகிறேன். இப்போ அப்பா அம்மா கிடையாது. இதில் ஃபார்முலா வந்து இது வரைக்கும் அவங்க விட்டு போனது தான். அதாவது 2 ஐட்டம், நெய் இட்லி, நெய் ஊத்தாப்பம். இந்த ஐட்டத்தை வந்து வெளியால் வச்சு கூட நாங்கள் செய்ய விடுறது கிடையாது எங்கள் வீட்டில். ஏன்னா அப்பா இருக்கும்போது வந்து க்ரௌடு அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. அந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவருடைய நெய், அவருடைய பொடி ஸ்டைலு இப்போ வந்து நாங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறோம். க்ரௌடு இருந்தால் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களை யாரும் செய்ய விடுறதில்ல. இங்கே ஊத்தா போகிறதுனால, இட்லி போகிறதுனால அது ஒன்றும் சீக்ரெட் தெரியாது அவங்களுக்கு. சீக்ரெட்னா அது இந்த பொடி சீக்ரெட்டு, சட்னி சீக்ரெட்டு. ஆமாம், அதில் ஒரு கணக்கு இருக்குது. அது மாறக்கூடாதுல்ல, அதனால். சரி நானே இல்லை என்னென்ன மேட்டர்லாம் ஆட் பண்ணுறீங்க, எவ்வளோ கரெக்டாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே பண்ணுங்கண்ணா. ஊத்தாப்பத்தில் வெங்காயம், பொடி, நெய். அது ஊத்தாப்பத்தில் வெங்காயம்னா வெறும் வெங்காயம் இல்லை, அதில் வந்து ஜீரணம் ஆகக்கூடியது புதினா, கொத்தமல்லி, இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் கலக்கிறோம். ஏன்னா வந்து அது ஜீரண சக்தி ஆகும். நம்ம சட்னியும் கூட வந்து ஜீரண சட்னி தான். அதுலேயும் புதினா, வெங்காயம், ஒற்றைக்கடலை இதெல்லாம் கலந்து தான் வரும். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுக்கிறோம். இது சாப்பிட்டாங்கன்னா ஜீரணம் நல்லா ஆகும். ஏன்னா நெய் போட்டு சாப்பிட்டா கூட பியூர் நெய்ன்னு சொல்லக்கூடாது, கிராமத்து நெய் இது. சரி ஓகே அண்ணா, இட்லி மேட்டரை பற்றி சொல்லுங்கள். தோசை மேட்டரை பற்றி நம்ம பேசணும். இட்லிக்குள்ளே என்ன ஸ்பெஷல் இருக்குது? அந்த இட்லிக்குள்ளே 2 வருஷமாக ஒரே டைப்பில் தான் ஓடிட்டு இருக்குது. இட்லி சாஃப்டாக இருக்கும். மேலே பொடி நெய் போட்டு தூவி கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு சுட சுட கொடுத்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், சாப்பிடாத கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிளேட் சாப்பிடுவாங்க. இது எங்களுடைய நம்பிக்கை. சில நேரத்தில் பசங்க இந்த க்ரௌடை பேலன்ஸ் பண்ண முடியாதனால ஆறி போன இட்லி எடுத்து கொடுத்துருவாங்க. நான் இங்கே இருக்கிறதுனால அதை கவனிக்க முடியாது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலே பசங்களை நான் கத்துவேன். அது ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்காது. அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை காட்டிலும் காடுடைய பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதை தான் நம்பிட்டு இருக்கிறோம் நாங்கள். பிரதர், நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்டுருக்கீங்க பிரதர் நம்ம கடையில்? அக்கேஷனாக வருவோம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வருவோம் சார். ஒரு 6 மந்த்தாக வந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட் 3 months தான். 10-15 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். எவ்ரி சண்டே வருவேன். ஓப்பன் இல்லை, எப்பயாவது வருவோம். பட் என்ன இந்த பக்கம் வந்தால் எடுத்துருப்போம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணியிருக்கேன். நியர் அபவுட் 10 to 15 years. இங்கே நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். நாங்கள் பாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக சாப்பிட்டுருக்கோம். என்ன பிடிக்கும் நம்ம கடையில் உங்களுக்கு? தோசை. எனக்கு தோசை தான் பிடிக்கும். நெய் தோசை. இங்கே இட்லி, இது ஊத்தாப்பம். ஊத்தாப்பம், இட்லி ரெண்டுமே ஃபேமஸ் தான் இங்கே. மற்ற கடையில் இல்லாத ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இங்கே ஊத்தாப்பம்ல? இங்கே டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான். ஆக்சுவலாக நான் வேலைச்சேரியில் இருக்கேன். ஓகே. இந்த தோசை சாப்பிடணுன்றதுக்காக நான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்கேன். ஆக்சுவலாக எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற தோசை வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் ஆந்திரம் வந்தேன். ஆந்திரம் நிறைய சாப்பிட்டேன். பட் இங்கே நல்லா இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. என்ன ஸ்பெஷல் இங்கே இருக்க தோசையில்? எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு ஊத்தப்பாவும் இருக்குது. அதனால இங்கே சட்னி ஸ்பெஷல். சட்னி சூப்பராக இருக்கும். இங்கே பொடி தான் ரொம்ப இங்கே ஃபேமஸ்ஸு. நல்ல வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு.
இப்போ வந்து ஊத்தப்பம் சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் யாருக்காச்சும் இங்கே வந்து தோசையை வாங்கிட்டு போய் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பார்சல் வாங்கிட்டு போகலாம். சும்மா கேஸ் வீட்டில் பசங்க ஃப்ரெண்டு ஜோசப்லாம் வாங்கிட்டு போயிருங்க. அதான் வீட்டில் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். யாருக்குன்னா ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில் இந்த ஃபுட்டு? இந்த மாதிரி டேஸ்ட் வரல. பண்ணுறோம், இந்த மாதிரி வரதில்லை, இம்பாசிபிள். நாட் பாசிபிள். சண்டே ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் போதும்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஆனால் இந்த டேஸ்ட் வராது எங்கேயுமே. அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது.